வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சங்கமம் பாகம் 2 கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருடப்பட்ட நகைகள் ஒரு சூட்கேஸில் வைக்கப்பட்டு சந்திரனிடம் கொடுக்கப்பட்டது. அவற்றை உடனே ஹைதராபாத் எடுத்துக்கொண்டு போய் உருக்க ஏற்பாடு செய்ய சொல்லி ஆணை வந்தது. நகைகளை தட்டான் உருக்கும் போது காவலாய் உட்கார்ந்திருந்த சந்திரன் அதையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அந்த குடும்பம் என்னவாயிற்றோ, அந்த திருமணம் நடந்ததோ நின்று விட்டதோ, அந்த மணமகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பாளோ, அந்த பாவம் தங்களுக்கு சேராதா? அந்த மணமகள் ரோஜாவாய் இருந்தால்? சந்திரனின் உடல் நடுங்கிற்று. கையில் இருந்த சிகரெட் தீர்ந்து விடவே அடுத்ததை பற்ற வைத்து கொண்டான். யோசனைகளில் மூழ்கியவனாய் மறுபடியும் அந்த வீட்டு பக்கம் பார்த்தான். இதுவரைக்கும் நடந்தவை வேறு. அவர்கள் யார் என்று தனக்கு தெரியாது. ஆனால் இந்த வீட்டு மனிதர்களை தனக்கு தெரியும். லாவண்யாவுடன் நட்பு இவ்வளவு நெருக்கமாய் வளராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். தனக்கு இவ்வளவு வேதனை இராது. இந்த வீட்டுக்கும் ரோஜாவுக்கும் இருந்த நெருக்கத்தை தான் மறந்து போகக்கூடாது. அவனுக்கு அந்த கணம் ரோஜா மீது ரொம்ப கோபம் வந்தது. ரொம்ப பிடிவாதக்காரி. ரோஜா பற்றிய நினைவு வந்ததும் அவன் மனதில் ஒரு புதிய எண்ணம் உதித்தது. விஜய் பாம்பேயில் இருந்து வந்ததும் இந்த விஷயத்தை தெரிவித்துவிட்டு அந்த நேரத்தில் பிடிபட்டு விட்டால்? சந்திரனின் உடல் நடுங்கியது. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களின் கதி என்னவாயிற்றோ அவன் கண்ணார கண்டிருக்கிறான். தான் அவசரப்படக்கூடாது. விஜயை சந்தித்து தான் புதை குழியில் சிக்கிக் கொண்ட விவரத்தை சொல்லிவிட வேண்டும். இதிலிருந்து ஆபத்து வராமல் மீளுவதெப்படி என்று அவனிடமே கேட்க வேண்டும். அதுவரை லாவண்யாவுடன் நட்புடனே இருப்பதாக காட்டிக்கொண்டு மேலிடத்துக்கும் சந்தேகம் வராமல் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்த வழி. சார், தாழ்ந்த குரலில் அழைப்பு கேட்டது. திடுக்கிட்டவனாய் திரும்பி பார்த்தான். ரொம்ப நேரமா இங்க நிக்கிறீங்க என்று டிரைவர் அவன் கவனத்தை கலைத்தான். ஓ ஆமாம், இதோ வரேன், போகலாம். சந்திரன் சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு டாக்ஸியில் ஏறிக்கொண்டான். சூழ்நிலை மறந்து தன்னையும் மறந்து யோசனையில் ஆழ்ந்து விட்டது அவனுக்கு. இதுதான் முதல் தடவை. நீ சரியாக பாத்தியா? ரோஜா வீட்டில்தான் இருந்தாளா? தன் எதிரில் நின்ற டிரைவரை நம்பாதவர் போல மறுபடியும் கேட்டார் வேணுகோபாலன். நல்லா தான் பார்த்தேன். நான் போகும்போது ரோஜா அம்மா வாசல்ல தான் இருந்தாங்க. கார் வந்து நின்றதும் என்னை பார்க்காதது போல உள்ள போயிட்டாங்க. உள்ள இருந்து அந்த பெரியம்மா வந்து இன்னொரு தடவை என்னை இப்படி வர வேண்டாம்னு சொன்னாங்க. அவர்களுக்கு தொந்தரவாய் இருக்காம் என்று பணிவாக சொன்னான் ராமு. டிரைவர் திருப்பி கொண்டு வந்த கடிதத்தை அவர் கையில் வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். மதியமும் தாண்டிவிட்டது. ரோஜா வரவில்லை. எங்கே சின்ன சத்தம் கேட்டாலும் ரோஜாதானோ என்ற தவிப்புடன் அவர் கண்கள் வாசற்பக்கம் பார்த்தன. ஒவ்வொரு தடவையும் ஏமாற்றம்தான் கிடைத்தது. அதன் பிறகு ரோஜா எதனால் வர முடியவில்லை என்ற காரணத்தை எழுதி அனுப்பும்படி கடிதம் எழுதி டிரைவரிடம் அனுப்பினார். ரோஜாவிடம் அதை கொடுத்துவிட்டு பதில் கடிதம் எழுதி தந்தால் ஒழிய வர வேண்டாம் என்று எச்சரித்தார். டிரைவர் ரோஜா வீட்டிற்கு போய்விட்டு திரும்பி வந்தான். ரோஜா வீட்டில் இல்லையாம். இந்த கடிதம் எனக்கு தெரியாது, நீ போகலாம் என்று சுந்தரி எரிந்து விழுந்தாள் என்று சொல்லிவிட்டு ரோஜா வீட்டிலேயே இருப்பதாக டிரைவர் ஆணித்தரமாய் சொன்னான். வேணுகோபாலனுக்கு மூளை கலங்கிவிட்டது போலாயிற்று. என்னவாச்சு ரோஜாவுக்கு? எதனால் வரவில்லை? தகவலை தெரிவித்தால் கூட போதுமே, தன் மனதுக்கு நிம்மதியாய் இருந்திருக்கும். ஏதோ பலமான காரணம் இருந்தால் ஒழிய ரோஜா இப்படி நடந்து கொள்ள மாட்டாள். அவர் மனம் பதட்டமடைந்தது. ஏதோ ஆபத்து வரப்போவதாய் தோன்றியது. இங்கே யோசித்து கொண்டிருந்தால் பிரயோஜனமில்லை. உடனே விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ராதாமாவை இன்று சர்க்கஸுக்கு அழைச்சிக்கிட்டு போக சொல்லியிருந்தீங்களே, நாங்க கிளம்பி போகலாமா என்று கேட்டான் டிரைவர். அவனுக்கு காலையில் இருந்து எரிச்சலாய் இருந்தது.
3 தடவை ரோஜா வீட்டுக்கு போய் வந்தது. அங்கே ஒரு பெரியம்மா ராட்சசி போல கத்தியது ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தியது. இன்னும் இங்கே நின்றிருந்தால் மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பார் என்ற சந்தேகம் எழ மெதுவாய் சர்க்கஸ் என்ற சாக்கில் நழுவிக்கொள்ள விரும்பினான். நீ வெளியில் போய் சற்று நேரம் இரு, நான் இப்பவே கூப்பிடுகிறேன் என்றார் வேணுகோபாலன். டிரைவர் வெளியே போய்விட்டான். வேணுகோபாலன் தன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தார். என்னதான் நடந்திருக்கும்? இனி வராதே என்று சுந்தரி டிரைவரிடம் சத்தம் போட்டாளாம். இனி ரோஜா இங்கு வரமாட்டாள் என்பது அதன் பொருளாக இருக்குமோ? இந்த நேரம் பார்த்து விஜயும் ஊரில் இல்லை. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று டாக்டர் தன்னை எச்சரித்திருக்கிறார். ரோஜாவுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் அவளை பார்க்காமல் தன்னால் உயிரோடு இருக்க முடியாது என்று தோன்றியது. தான் போய்தான் தீரணும், வேறு வழி இல்லை. அவர் இதயத்தை கிழித்து கொண்டு பெருமூச்சொன்று வெளிப்பட்டது. சங்கரனும் சுந்தரியும் தன்னை அடையாளம் கண்டு கொள்ளட்டும். இத்தனை நாட்களாய் தன் இதயத்தில் நெருப்பாய் கனன்று கொண்டிருந்த இந்த உண்மையை ரோஜா தெரிந்து கொள்ளட்டும். தான் யார் முன் குற்றவாளியாய் நிற்க வேண்டுமோ அந்த நபர் இப்போது அங்கே உயிரோடு இல்லை. இன்னும் ஏன் இந்த தயக்கம்? இனியும் காலம் தாழ்த்துவதில் என்ன பயன்? வேணுகோபாலன் அங்க வஸ்திரத்தை எடுத்து தோள் மீது போட்டு கொண்டார். அறையை விட்டு வெளியே வரும்போது ஹாலில் உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த லாவண்யாவின் முதுகுப்புறம் தெரிந்தது. மகளை பார்த்ததும் ஒரு நிமிடம் நின்றவர் ஏதோ நினைவு வந்தது போல் ஜிப்பாவின் பையை தடவி பார்த்தார். பிறகு பின்னால் திரும்பி அறைக்குள் போய் தலையணை அடியில் இருந்த சாவி கொத்தை எடுத்து பையில் போட்டுக்கொண்டு வெளியில் வந்தார். அரை வாசலை கூட தாண்ட வேண்டாம் என்று டாக்டர் போட்டிருந்த கட்டளையின்படியே நடந்து கொண்டிருந்த தந்தை திடீரென்று எங்கேயோ கிளம்ப முற்பட்டது லாவண்யாவுக்கு ரொம்ப வியப்பை அளித்தது. புத்தகத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு, எங்க கிளம்பிட்டீங்க என்றாள். எங்கே என்ற வார்த்தையை கேட்டதும் அவர் மனம் திடுக்கிட்டது. அந்த வார்த்தை அபசகுனமாய் தோன்ற ஒரு நிமிடம் நின்றுவிட்டார். திரும்பி அறைக்குள் போய் விடலாமா என்று கூட எண்ணிவிட்டார். ஆனால் அதற்குள் சுதாரித்து கொண்டார். வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நுழைந்து ஏற்ற தாழ்வுகளை சந்தித்த தனக்கு இன்னும் இந்த மூட நம்பிக்கை ஏன் என்று தோன்றியது. ரோஜா வீட்டுக்கு போவதாய் சொன்னால் லாவண்யா நிச்சயம் ரகளை செய்வாள். வக்கீல் வீட்டுக்கு கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு என்றார். வக்கீல் வீட்டுக்கா? போனில் பேசலாமே என்றாள். போனில் பேச வேண்டிய விஷயம் இல்லை, நேரில் பேச வேண்டிய விஷயம். லாவண்யா முகத்தில் தென்பட்ட பிரசன்னம் இந்த வார்த்தையை கேட்டதும் பறந்து போயிற்று. தகவல் சொன்னால் அவர் இங்கே நம் வீட்டுக்கு வரமாட்டாரா? நானே போகலாம் என்று கிளம்பினேன். வீட்டில் உட்கார்ந்து உட்கார்ந்து அலுப்பாயிருக்கு. 1 மணி நேரத்தில் திரும்பி விடுகிறேன். ஆனால் டாக்டர், பரவாயில்லை, படி ஏறவோ இறங்கவோ போறதில்லையே. அவர் காரில் உட்கார்ந்து கொள்ள. கார் கிளம்பியது. வக்கீல் வீட்டுக்கா? இப்போது அவ்வளவு அவசர வேலை என்ன வந்துவிட்டது? தந்தை போன திசையையே பார்த்து கொண்டு பதுமையாய் நின்று விட்டவள் மெதுவாய் உள்ளே வந்தாள். புத்தகத்தை கையில் எடுக்கப் போகும்போது எதிரே தந்தையின் அறை கதவு திறந்திருப்பது கண்ணில் பட்டது. உடனே மின்னல் போன்ற எண்ணம் ஏற்பட முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. சட்டென்று அந்த அறைக்கு ஓடியவள் அவருடைய தலையணை அடியில் மேஜை டிராயரில் கிடுகிடுவென்று சாவி கொத்துக்காக தேடினாள். எங்கேயும் தென்படவில்லை. சற்று நேரம் அப்படியே நின்றுவிட்டவள் கீழ் உதட்டை கடித்து கொண்டே போனிடம் சென்று டயல் செய்ய தொடங்கினாள். ஹலோ. மறுமுனையில் லாயரின் மனைவி சரஸ்வதி எடுத்தாள். ஆன்டி, நான் தான் லாவண்யா பேசுகிறேன். என்ன விஷயம் என்று பரிவுடன் கேட்டாள். ஆன்டி, அப்பா உங்க வீட்டுக்கு வருவதாக கிளம்பி போயிருக்கிறார். எங்க வீட்டுக்கா? ஆனால் டாக்டர் அவரை... ஆமாம், ஆனால் அங்கிளிடம் அவசரமாய் ஏதோ பேசணுமாம். நான் மறுபடியும் உங்களுக்கு போன் செய்யும் வரை அவரை அங்கிருந்து நகர விடாதீங்க, புரிந்ததா? சரஸ்வதிக்கு புரிந்துவிட்டது. அப்படியே செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டாள். லாவண்யா போனை வைத்து விட்டாள். ஒரு கணம் பொறுத்து வேறு நம்பருக்கு டயல் செய்தாள். எஸ், ஜேம்ஸ் ஸ்பீக்கிங். மறுமுனையில் கம்பீரமான குரல் ஒலித்தது. ஜேம்ஸ், நீதானா? லாவண்யா பதட்டத்துடன் கேட்டாள். யாரு, லாவண்யாவா? ஆமாம், நான் தான். என்ன செய்துகிட்டு இருக்காய்? புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
தேங்க் காட், ஓய்வாகத்தான் இருக்க ஜேம்ஸ். அப்பா இல்லாத போது வீட்டுக்கு அழைக்க சொன்னாயே, அவர் இப்போது வீட்டில் இல்லை. மறுமுனையில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. என்ன பேச்சையே காணோம்? இரட்டிப்பது போல கேட்டாள். உங்க அப்பா ஒரு இதய நோயாளி, வீட்டை விட்டு நகரமாட்டார் என்றாயே. அவன் குரலில் சந்தேகம் எட்டி பார்த்தது. இப்போது மட்டும் மறுத்தேனா? அவர் லாயரிடம் ஏதோ அவசரமாய் பேசணுமாம், அதற்காகத்தான் போனார். வர 1 மணி நேரமாவது ஆகும். ஜேம்ஸ், நீ சீக்கிரமாய் கிளம்பி வந்தாயானால் என் கையால் நல்ல காஃபி போட்டு தருகிறேன். சரி. ஜேம்ஸ் ஒரு சின்ன விஷயம், கெஞ்சுவது போல சொன்னாள். என்னது? போனை வைக்க போனவன் நின்று விட்டான். நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். உதவியா? என்ன செய்யணும் சொல்லு. ஜேம்ஸ், லாவண்யா தயங்கினாள். சட்டுன்னு சொல்லு. இன்னைக்கு உன் கையால் காஃபி குடிக்கும் அதிர்ஷ்டத்தை தவற விடுவதா இல்லை நான். நீ சிரிக்க மாட்டேன்னா சொல்கிறேன். சிரிக்க மாட்டேன், சொல்லு, சீரியஸாய் கேட்டான். ஜேம்ஸ், நான் இங்க வீட்டில் திருடப் போகிறேன். அதில் நீ எனக்கு உதவி செய்யணும் என்றாள். சந்திரனுக்கு ஒரு கணம் தன் கையில் இருந்த ரிசீவர் கருநாகம் போல தோன்றியது. அதையே வெறித்து பார்த்தான். லாவண்யா தன்னுடன் விளையாடுகிறாளா? இல்லை, தன் விஷயம் ஏதாவது கண்டுபிடித்து விட்டிருப்பாளோ? சற்று தடுமாறினான். என்ன பேசவே மாட்டேங்கிறாய் என்ற மறுமுனையில் கெஞ்சுவது போல கேட்டாள் லாவண்யா. ஆகட்டும், லாவண்யா நாடகம் போடுகிறாளா இல்லையா என்று இன்று தெரிந்துவிடும். ஒரு தடவை காரியத்தில் இறங்கிவிட்டால் பின்வாங்கும் பழக்கமே இல்லை. சந்திரன் குரலை சிறுமிக் கொண்டான். என்ன பேசட்டும்? நீ என்னை கலாட்டா செய்யும்போது? வேண்டுமென்றே குரலில் சோர்வை வரவழைத்து கொண்டான். கலாட்டாவா? சச்ச, கடவுள் மீது ஆணையாய் சொல்கிறேன். அதுவும் இது திருட்டுத்தனம் கூட இல்லை. சும்மா சொன்னேன். எங்க வீட்டில் பழைய இரும்பு பெட்டி இருக்கு. அதில் எங்க அப்பா எழுதிய உயில் இருக்கு. அந்த உயிலுக்கும் என் எதிர்காலத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரிந்து கொள்வதில் தவறு இல்லையே. ஜேம்ஸ், எனக்கு இல்லாத தயக்கம் உனக்கு ஏன்? இந்த உலகில் எனக்கு நெருக்கமானவன் நீதானே. எனக்கு உதவி செய்ய நீ கடமைப்பட்டவன் இல்லையா? ஆமாம். இந்த முறை திடமாய் வந்தது பதில். இரும்பு பெட்டி திறக்கிறவங்க யாராவது இருந்தால் அழைச்சுக்கிட்டு வா. தேவையான பணம் கொடுத்து விடலாம். பார்க்கிறேன். பார்ப்பதற்கு ஒரு நேரம், செயல்படுறதுக்கு ஒரு நேரம் என்று 2 தடவை வாய்ப்பு கிடைக்காது. இந்த அவகாசம் மறுபடியும் கிடைக்காது. உடனே கிளம்பி வா, நேரமாக்காதே. சரி, 1/4 மணியில் அங்கே இருப்பேன். தேங்க்யூ. லாவண்யா போனை வைத்துவிட்டு ஒரு தடவை நெஞ்சு முழுவதும் காற்றை உள்ளே எடுத்து கொண்டாள். வேகமாய் தன் அறைக்கு சென்றவள் மளமளவென்ற புடவையை மாற்றிக்கொண்டு நகைகளை அணிந்து கொண்டாள். மெலிதான ஒப்பனைக்கு பிறகு கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து கொண்டாள். இனம் புரியாத மகிழ்ச்சி, சொல்லத் தெரியாத பயம் அவளை ஒரு இடத்தில் நிற்க விடவில்லை. பேக்கை எடுத்துக்கொண்டு சமையல் அறை பக்கம் வந்தாள். சமையல்காரனிடம், நான் கிளப்புக்கு போகிறேன். அப்பாவும் வீட்டில் இல்லை. இந்த வேளை சமைக்க வேண்டியதில்லை. நான் கதவை போட்டனும். நீ வீட்டுக்கு போய்விடு என்றாள். சமையல்காரனுக்கு விடுமுறை கிடைத்த மகிழ்ச்சியில் செய்து கொண்டிருந்த வேலையை சட்டென்று முடித்துவிட்டு கிளம்பிவிட்டான். அவன் போய்விட்டதை உறுதிப்படுத்தி கொண்டாள் லாவண்யா. தோட்டக்காரன் இன்று வரவே இல்லை. லாவண்யா கொல்லைப்புறத்து கதவை, ஜன்னல்களை எல்லாம் சாத்திவிட்டாள். மாடிக்கு போய் அங்கும் ஜன்னல்களை எல்லாம் சாத்திவிட்டு கீழே வரும்போது கார் வந்து நின்ற சப்தம் கேட்டது. ஓட்டமாய் வந்தவள் வராண்டாவில் எட்டி பார்த்தாள். டாக்ஸியில் இருந்து கோட்டும் ஷூட்டும் அணிந்த ஒருவன் இறங்கினான். கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததால் வந்தவனை லாவண்யாவுக்கு அடையாளம் தெரியவில்லை. ஜேம்ஸ் படியேறி வந்து ஹேட்டை எடுத்தான். நீதானா? நான் யாரோன்னு நினைச்சு பயந்து விட்டேன். வெளிநாட்டுக்காரன் போல அந்த தொப்பி எதுக்கு? எனக்கு அடையாளமே தெரியலை என்றாள். அவன் பின்னால் திரும்பி டிரைவரிடம் ஹிந்தியில் ஏதோ சொன்னான். டிரைவர் தலை அசைத்துவிட்டு காரை ரிவர்ஸ் செய்து கொண்டு சென்று விட்டான். லாவண்யா கேட் கதவை சாத்திவிட்டு வந்தாள். இருவரும் உள்ளே வந்தார்கள். சந்திரன் கருப்பு கண்ணாடியை எடுத்து சட்டை பையில் வைத்து கொண்டான். கண்கள் மின்னலாய் ஒளி வீச லாவண்யா அவனிடம், நேரம் இல்லாமல் போய்விட்டது. இல்லாவிட்டால் பூ மாலையுடன் உன்னை வரவேற்றிருப்பேன் என்றாள். அவ்வளவு தகுதி எனக்கு இல்லை. தகுதி என்பது
நாம் நினைத்து கொள்வதால் வந்து விடாது, இல்லை என்று எண்ணுவதால் போய்விடாது. லாவண்யாவுக்கு திடீரென்று நினைவுக்கு வந்தது. இதென்ன, நீ மட்டும் வந்திருக்கையே, கூட யாரையும் அழைச்சுக்கிட்டு வரலையா? உண்மையிலேயே இரும்பு பெட்டியை திறக்கணுமா என்று சிரித்து கொண்டே கேட்டான். விளையாட்டாய் சொன்னேன்னு எண்ணி விட்டாயா? புரிந்து கொண்டு இருப்பாய் என்று நினைச்சேன். தீட்சண்யமாய் பார்த்தவள் ஏமாற்றத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சந்திரன் லாவண்யாவுக்கு எதிரே வந்து நின்று இரு கரங்களையும் நீட்டினான். லாவண்யா அவனையும் நீட்டிய அந்த கைகளையும் புரியாதவளாய் பார்த்தாள். இந்த கைகளால் எந்த பெட்டியையும் திறக்க முடியும்? உனக்கு நிஜமாகவே இரும்பு பெட்டி திறக்கணும் என்றால் அதற்கு வேறு யாரும் தேவையில்லை, நானே உனக்கு உதவி செய்வேன். ஜேம்ஸ், லாவண்யா வியப்பு மேலிட அவன் பக்கம் பார்த்தாள். சந்திரன் கைகளை தாழ்த்தி கொண்டான். பார்க்க போனால் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்கு நான் வெட்கப்படணும். ஆனால் உன்னிடம் எனக்கு ஏற்பட்ட அழகான உணர்வு ஏதோ என் தயக்கத்தை போக்கிவிட்டது. நான் நல்லவன் இல்லை என்ற விஷயத்தை அடிக்கடி உன்னிடம் நினைவூட்டி வந்திருக்கிறேன், உண்டா இல்லையா? உண்மையை தயங்காமல் ஒப்புக்கிறவங்களை கண்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்னை ஏமாற்றினாய் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நான் பார்த்த வரையில் நல்லவர்களாய் நடிக்கிறவங்க தானே தவிர உண்மையில் நல்லதனம் படைத்த மனிதன் யாரும் எனக்கு தென்பட்டதில்லை. தேங்க்யூ, நல்ல காஃபி தருவதாக சொன்னாயே, எங்கே? நினைவூட்டினான். உட்கார்ந்து கொள், ஒரே நிமிஷத்தில் கொண்டு தருகிறேன். லாவண்யா சமையல் அறை பக்கம் ஓடினாள். சந்திரன் உட்காரவில்லை. ஹாலை கவனமாய் ஆராய்ந்து கொண்டிருந்தான். லாவண்யா விளையாட்டுக்காக சொல்லவில்லை என்று புரிந்தாலும் ஏதோ தயக்கமாயிருந்தது. ஏதாவது ஆபத்து வரும் முன் அவன் இதயத்தில் ஒரு விதமான துடிப்பும் பதட்டமும் ஏற்படும். இங்கே தனக்கு என்ன ஆபத்து வர முடியும்? யாராவது வந்தால் தன்னால் தப்பித்து கொள்ள முடியும். கொல்லைப்புற கதவு அருகில் சிங்கு டாக்ஸியுடன் காத்திருக்கிறான். லாவண்யா ட்ரேயில் காஃபி கொண்டு வந்து வைத்தாள். காஃபி குடிக்கும்போது சந்திரன் கேட்டான், யாராவது இப்போது வந்துவிட்டால்? யாரும் வரமாட்டாங்க. உங்க அப்பா திரும்பி வந்தால்? வரமாட்டார். நான் போன் செய்யும் வரை அங்கேயே அவரை தங்க வைக்க சொல்லி வக்கீலின் மனைவிக்கு போன் செய்து விட்டேன். அவள் எனக்கு வேண்டியவள், கட்டாயம் செய்வாள். காஃபி குடித்த பிறகு வேணுகோபாலனின் அறைக்கு போனார்கள். லாவண்யா மூலையில் இருந்த இரும்பு பெட்டியை சுட்டி காண்பித்தாள். சந்திரன் அதன் அருகில் சென்று அதை நன்றாக ஆராய்ந்தான். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை முழங்கால் வரை மடித்து கொண்டான். லாவண்யா அவன் பக்கமே ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். இதற்குள் போன் ஒலித்தது. லாவண்யா போனை எடுக்க போனாள். சந்திரன் மின்னலை போல ஒரே எட்டில் அவள் அருகில் வந்தான். போனை எடுக்க போன அவள் கையை பற்றி தடுத்து விட்டான். லாவண்யா புரியாதவள் போல அவன் பக்கம் பார்த்தாள். வேண்டாம், போனை எடுக்காதே. இந்த அறையில் இந்த சமயத்தில் நீ இருப்பதை யாரும் அறியாமல் இருப்பதே நல்லது. லாவண்யா அதை ஒப்புக்கொள்வது போல பார்த்தாள். போன் சற்று நேரம் வரை இடைவிடாமல் ஒலித்து பிறகு மௌனமாகிவிட்டது. சந்திரன் லாவண்யாவின் கையை விடுத்து மறுபடியும் இரும்பு பெட்டியருகே வந்தான். வேணுகோபாலன் கார் ரோஜா வீட்டு பக்கம் சென்று கொண்டிருந்தது. பாதி தூரம் சென்றதும் பின் சீற்றில் சாய்ந்தாற்போல் உட்கார்ந்திருந்த வேணுகோபாலன், ராமு, காரை பின்னாடி திருப்பு, வீட்டுக்கு போய்விடலாம் என்றார். டிரைவர் வேகத்தை குறைத்து ரிவர்ஸ் செய்து வீட்டு பக்கம் காரை செலுத்தினான். ராமு, வீட்டுக்கு வேண்டாம், பார்க் சைடு போகவிடு என்றார். கார் மறுபடியும் திரும்பி பார்க்கை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. ராமுவுக்கு உள்ளூர கோபம் வந்தாலும் வெளியில் காண்பித்து கொள்ளவில்லை. முதலாளிக்கு மூளை ஏதேனும் கலங்கிவிட்டதா? இல்லாவிட்டால் இருட்டும் நேரம் இந்த குளிர்காற்றில் இப்போது பார்க்குக்கு போவாரா? ஏற்கனவே உடம்பு சரியில்லை. நாளைக்கு ஏதாவது ஆனால் மற்றவர்கள் நம்மை திட்டமாட்டார்களா? முதலாளியின் பேச்சை தட்டவும் முடியாது. முன்னுக்கு பின் முரணாக அவர் பேசுவது கண்டு முதலாளிக்கு சித்தம் கலங்கிவிட்டதென்ற முடிவுக்கு வந்தான் ராமு. கார் பார்க்கை அடைந்தது. அவர் காரை விட்டு இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து புல்வெளியில் அமர்ந்து கொண்டார். அவரால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. ஒரு தடவை தானே நேரில் சென்று பார்த்தால் என்ன என்று தோன்றும். உடனே வேண்டாம் என்ற நினைப்பு மேலோங்கும். யாருக்கு முன்னால் தன் 2 குழந்தைகளையும் அழைச்சுக்கிட்டு போய்
என்னை மன்னித்து விடு சாவித்ரி என்று மனப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்க எண்ணி இருந்தாரோ, அவள் அந்த வாய்ப்பை அவருக்கு தராமலேயே இவ்வுலகை விட்டு சென்று விட்டாள். இது போன்ற விஷயங்களில் நிதானமாகத்தான் செயல்படணும். முக்கியமாய் ரோஜாவிடம் இந்த விஷயத்தை தெரிவிக்கும் சமயம் விஜய் தன் அருகில் இருக்க வேண்டும். ஏதாவது பிரச்சனை வந்தால் அவன் சமாளிப்பான். எப்படியும் நாளையோ அதற்கு மறுநாளோ வந்துவிடப் போகிறான். வேணும்னா கடைசி தடவையாய் டிரைவரை ரோஜா வீட்டுக்கு அனுப்பி அவளிடமே நேரில் பேசி விஷயத்தை தெரிந்து வர சொல்லலாம். அதுதான் சரியான வழியாய் அவருக்கு தோன்றியது. மனதை சமாதானப்படுத்தி கொண்டவராய் எழுந்து காரில் அமர்ந்து கொண்டார். ராமு, வீட்டில் என்னை இறக்கிவிட்டு நீ மறுபடியும் ரோஜா வீட்டுக்கு போ. அவளிடமே பேசி விஷயத்தை தெரிந்து கொண்டு வா. பதில் சொன்னால் ஒழிய போக மாட்டேன் என்று சொல்லு என்றார். சரி என்பது போல தலையசைத்தானே தவிர ராமுவுக்கு உள்ளூர உடல் பற்றி எரிந்தது. ஐயாவை வீட்டில் இறக்கிவிட்டு ராதையை அழைத்து கொண்டு சர்க்கஸுக்கு போய்விடலாம். இன்றுதான் கடைசி நாள். பிறகு ஐயாவிடம் பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டான். எங்க ரோஜா, மறுபடியும் கிளம்பிவிட்டாய்? செருப்பு போட்டு கொண்டிருந்த ரோஜாவை அதட்டலாய் கேட்டாள் சுந்தரி. இங்கேதான் மாமி, சீக்கிரமாய் வந்து விடுவேன் என்றாள். எனக்கு தெரியாது, உங்க மாமாவிடம் சொல்லிவிடுவேன், அப்புறம் உன் இஷ்டம் என்று மிரட்டுவது போல சொன்னாள் சுந்தரி. ரோஜா திரும்பி பார்த்தாள். கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியான குரலில், நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லையே நீங்க காவல் காப்பதற்கு. உங்க எல்லோரையும் விட என் நலனை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். டிஎஸ்பி வீட்டுக்கு சென்று போன் செய்துவிட்டு வந்துடுறேன் என்று பதிலுக்கு கூட காத்திராமல் சென்று விட்டாள். சுந்தரிக்கு ரோஜாவை தாழ்த்தி பேச வேண்டுமென்றோ வருத்தமுற செய்ய வேண்டுமென்ற எண்ணம் இல்லை. இப்படி கடினமாக நடந்து கொள்ளாவிட்டால் ரோஜா சொன்ன பேச்சை கேட்க மாட்டாள் என்று அவளுக்கு பயம். ரோஜா அஞ்சையின் திருமணம் முடியும் வரை ரோஜாவிடம் இப்படியே கடினமாய் நடந்து கொள்ள நிச்சயித்து கொண்டாள் சுந்தரி. கதவை திறந்ததும் வாசலில் நின்றிருந்த ரோஜாவை பார்த்து முகத்தை சுளித்து கொண்டாள். டிஎஸ்பியின் மனைவி. ஒரு தடவை போன் செய்துக்கலாமா? பணிவுடன் வினவினாள் ரோஜா. வேண்டா வெறுப்பாய் கூறிவிட்டு நகர்ந்து கொண்டாள் அந்த மாது. அந்த தெருவில் ரோஜாவை பார்த்தாலே பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்காது. ரோஜாவை பற்றி நிறைய செய்திகள் கதை கதையாய் அந்த அம்மாள் கேள்விப்பட்டிருக்கிறாள். காரில் யாருடனோ வருவதும் போவதும் வேலைக்காரி அவளிடம் நேரில் பார்த்தது போல விலாவாரியாய் சொல்வாள். ரோஜாவை போன்ற பெண்கள் கெட்டு போகாமல் வசதியாக வாழ முடியாது என்பதில் அந்த அம்மாளுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ரோஜா போன் அருகில் சென்று டயல் செய்ய தொடங்கினாள். சற்று முன் டிரைவர் காருடன் வந்ததை கவனித்த அவள் சட்டென்று உள்ளே சென்று ஒரு காகிதத்தில், நான் நலமாய்த்தான் இருக்கேன், கவலைப்பட வேண்டாம், வீட்டில் வேலை இருப்பதால் 2-3 நாட்களுக்கு வரமாட்டேன் என்று எழுதி வெளியில் வந்து பார்க்கும்போது காரும் இல்லை, டிரைவரும் இல்லை. டிரைவரை தான் அனுப்பிவிட்டதாக சுந்தரி பெருமையாய் சொன்னாள். 2 நாட்களாக தான் போகாவிட்டால் அவர் எப்படி தவிப்பார் என்று அவள் அறியாதவள் இல்லை. ஆனால் லாவண்யா செய்த ரகளையால் மாமா மாமிக்கு வந்த கோபம் குறைய வேண்டுமென்றால் தான் 2 நாட்களுக்கு போகாமல் இருப்பதே நல்லது. அதன் பிறகு பேசி மாமாவை சமாதானப்படுத்தி விடலாம். டிரைவர் திரும்பி போய் அவரிடம் ரோஜா வீட்டில் இல்லையாம் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பதட்டப்பட்டிருப்பாரோ. டிரைவர் தன்னை பார்த்து விட்டான் என்பதை ரோஜா அறிந்துதான் இருந்தாள். பதட்டம் தாங்காமல் அவரே வந்தாலும் வரலாம். அந்த கவலையினால் தான் ரோஜா போன் செய்ய முடிவு செய்தாள். போன் ரிங் போய் கொண்டிருந்ததே தவிர யாரும் எடுக்கவில்லை. போன் அவருடைய கட்டில் பக்கத்திலேயே இருக்கு. கையை நீட்டினால் போதும், எட்டும். சற்று பொறுத்து மறுபடியும் செய்தாள். இந்த தடவையும் யாரும் எடுக்கவில்லை. போனை வைத்துவிட்டு ரோஜா வெளியே வந்தாள். மனதில் 1000 எண்ணங்கள், சந்தேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மறுபடியும் அவருக்கு நெஞ்சுவலி வந்திருக்குமா? ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பார்களோ? வீட்டில் யாரும் இல்லையோ என்னவோ? இல்லாவிட்டால் போனை எடுக்காமல் இருப்பானேன்? ஒரு தடவை அவரை பார்த்துவிட்டு நடந்ததை சொல்லிவிட்டு வந்தால்?
எவ்வளவு முட்டாள்தனம்! நேற்றே இந்த காரியத்தை செய்திருக்கணும். ஆனால் தனக்கென்ன தெரியும்? இன்று மாமாவுக்கு கோபம் குறைந்துவிடும். தான் வழக்கம் போல போய்விடலாம் என்று எண்ணி இருந்தாள். ரோஜா யோசித்து கொண்டே மெயின் ரோடுக்கு வந்தாள். போனுக்காக எடுத்து வந்த சில்லறை கையில் இருந்தது நல்லதாக போயிற்று. அப்படியே பஸ்ஸில் ஏறிவிட்டாள். மறுபடியும் வீட்டுக்கு போய் கிளம்ப வேண்டும் என்றால் சுந்தரி ரகளை செய்ய ஆரம்பிப்பாள். சந்திரன் இரும்பு பெட்டியை திறக்க செய்து கொண்டிருந்த முயற்சிகளை லாவண்யா கண்கள் விரிய வினோதமாய் பார்த்து கொண்டிருந்தாள். ரகரகமான சாவிகளை போட்டு திருப்பி பார்த்தான் சந்திரன். ஆனால் பலன் அளிக்கவில்லை. கட்டில் மீது வைத்திருந்த கோட்டு பையில் இருந்து டார்ச் லைட் போன்ற கருவியை எடுத்தான். அதில் பட்டனை அழுத்தியதும் கூர்மையான ரம்பம் போன்ற ஒன்று வெளியே வந்தது. பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சாக்பீஸை எடுத்து இரும்பு பெட்டியில் சாவி நுழைக்கும் இடத்தை சுற்றி வட்டமாக மார்க் செய்து கொண்டான். கையில் இருந்த கருவியின் விசையை அழுத்தியதும் மெலிதான சத்தத்துடன் அது இயங்கத் தொடங்கியது. சந்திரன் இரு கரங்களால் பற்றி கொண்டு இரும்பு பெட்டியை அறுக்கத் தொடங்கினான். இதற்குள் மறுபடியும் போன் ஒலித்தது. சந்திரன் சட்டென்று லாவண்யா பக்கம் பார்த்தான். அந்த பார்வையை புரிந்து கொண்டவள் போல் அவள் இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. போன் சற்று நேரம் ஒலித்துவிட்டு நின்றுவிட்டது. 10 நிமிடங்களுக்கு பிறகு சந்திரனின் முயற்சி பலித்தது. இரும்பு பெட்டியின் கதவுகள் திறந்து கொண்டது. நெற்றியில் வியர்வை துளிகள் பொடித்திருக்க சந்திரன் லாவண்யாவை பார்த்து சிரித்தான். திறந்து விட்டதா என்று லாவண்யா ஆர்வம் பொங்க அருகில் வந்தாள். சந்திரன் கதவை அகலமாய் திறந்து காண்பித்தான். லாவண்யாவின் முகம் மலர்ந்தது. இரும்பு பெட்டியில் இருந்த இழுப்பு அறையை திறக்கப் போனவன் அப்படியே நின்று, நான் இதை தொடலாமா என்றான். ஓ, இந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்றாள் லாவண்யா. சந்திரன் முதல் அறையை இழுத்தான். அதில் நிறைய தஸ்தாவேஜுக்கள் இருந்தன. லாவண்யா அவற்றை கையில் அள்ளிக்கொண்டு கட்டில் மீது வைத்து தேடத் தொடங்கினாள். 2வது அறையை இழுத்தான் சந்திரன். அவன் கண்கள் மின்னலை போல மின்னின. அதில் நிறைய நகைகள் இருந்தன. பின்னால் இன்னும் ஒரு அறை இருந்தது. அதையும் இழுத்து பார்த்தான். ஒரு சின்ன டப்பா மட்டும் இருந்தது. சந்திரன் அந்த டப்பாவை ஆர்வத்துடன் பார்த்தான். அதில் என்ன இருக்கும்? வைர நகையா? விலை உயர்ந்த பொருள் ஏதாவது இருக்கக்கூடும். ரொம்ப பாதுகாப்பாக உள்ளே வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியை திறந்தான். அவனுக்கு சொல்லொண்ணாத ஏமாற்றம்தான் கிட்டியது. அவன் எதிர்பார்த்தது எதுவும் அதில் இல்லை. பழைய செய்தித்தாளின் கட்டிங் ஒன்று, அதன் அடியில் பேப்பரில் பொட்டலமாய் கட்டப்பட்ட பொருள் ஏதோ இருந்தது. முதலில் அந்த செய்தித்தாளின் கட்டிங்கை பிரித்து பார்த்தான். அதில் தென்பட்ட படத்தை பார்த்ததும் முகத்தில் யாரோ நெருப்பை அள்ளி வீசியது போல் பின்னுக்கு நகர்ந்தான். ரொம்ப நாட்களுக்கு முன் ரயில் நிலையத்தில் அவன் வேணுகோபாலனிடம் நகை திருட முயன்று பிடிபட்டு விட்டபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் அது. அதை பார்த்ததும் அவன் முகம் விகாரமாய் மாறியது. அவன் வாங்கிய அடிகள் நினைவு வந்ததும் உடலில் ரத்தம் சலசலவென்று கொதித்தது. அதை கிழித்து சுக்கு நூறாக்கி பேண்ட் ஜேபியில் திணித்து கொண்டான். அவன் பார்வை அந்த பொட்டலத்தின் மீதிருந்தது. குதூகலமாய் அதை பிரித்து பார்த்தான். ரொம்ப பாதுகாப்பாய் வைக்கப்பட்டிருந்த அந்த பொட்டலத்தில் தேய்ந்து போன பித்தளை வளையல் 2 இருந்தன. சற்று முன் தக தகவென்று மின்னிய பொன் நகைகளுக்கு முன் சிரிப்பாய் சிரித்தன. சந்திரனுக்கு அவற்றை எங்கேயோ பார்த்த நினைப்பு வந்தது. கையில் எடுத்து பார்த்தான். எங்கே பார்த்தோம்? யாரிடம் பார்த்தோம்? சட்டென்று அவனுக்கு நினைவு வந்துவிட்டது. இவை தன் தாயின் கை வளையல்கள். ஆனால் இவை இங்கே எப்படி? அவனுக்கு புரியவில்லை. இதில் உயில் இல்லையே. காகிதங்களை அவசரமாய் புரட்டி பார்த்து களைபரமாய் போட்டபடி சொன்னான் லாவண்யா. சந்திரன் வளையல்களை சட்டை பையில் வைத்து கொண்டு லாவண்யாவின் அருகில் வந்தான். சரியாய் தேடினாயா? சரியாகத்தான் பார்த்தேன். இந்த காகிதங்களை படித்தால் எனக்கு மூளையே கலங்கி போறது. எல்லாம் பிராமிசரி நோட்டுகள். இத்தனை பேருக்கு அப்பா கடன் கொடுத்திருப்பதாய் எனக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் இரு, நான் தேடுகிறேன். சந்திரன் கட்டிலின் அருகில் நின்று ஒவ்வொரு காகிதத்தையும் கிடுகிடுவென்று பார்த்தான். லாவண்யா எழுந்து இரும்பு பெட்டி அருகில் சென்றாள்.
நகைகளை பார்த்ததும் அவள் கண்கள் மின்னல் போல் ஒளி வீசின. ஒவ்வொரு நகையாய் அணிந்து கொண்டு கண்ணாடியில் தன் அழகை பார்த்தவாறே சொன்னாள், இவையெல்லாம் என்னுடையதுதான். ஆனால் ஒரு நாள் கூட அப்பா எனக்கு தந்ததே கிடையாது. இவற்றை அணிந்து கொண்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? உயில் இல்லைன்னு சொன்னியே, இதோ பாரு. சந்திரன் உயிலை வெளியில் எடுத்தான். கையில் இருந்த நகையை பெட்டியில் போட்டுவிட்டு லாவண்யா ஓடி வந்தாள். உண்மையாகவா? உயில் கிடைத்து விட்டதா? தோ. சந்திரன் லாவண்யாவிடம் கொடுக்க போனான். அதற்குள் வெளி கேட் திறக்கப்படும் சத்தம் கேட்டது. இருவரும் திடுக்கிட்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உயில் விஷயத்தை மறந்துவிட்டு காதுகளை கூர்மையாக்கிக் கொண்டார்கள். கேட் மறுபடியும் சாத்திக் கொண்ட சத்தம் கேட்டது. சந்தேகமே இல்லை, யாரோ உள்ளே வருகிறார்கள். லாவண்யாவின் முகம் வெளிரி போயிற்று. சந்திரன் எதையும் கவனிக்கவில்லை. ஒரே எட்டில் விளக்கின் சுவிட்சை அணைத்து விட்டான். அறை முழுவதும் இருள் பரவியது. ஜேம்ஸ் என்று பதட்டத்துடன் அழைத்தாள் லாவண்யா. இங்கேதான் இருக்கேன். சந்திரனின் குரல் அருகிலேயே கேட்டது. சற்று பொறுத்து காலிங் பெல் ஒலித்தது. யாராக இருக்கும்? குரலை தாழ்த்தி கொண்டு பேசினாள் லாவண்யா. ஷ், பேசாதே, சந்திரன் எச்சரிப்பது போல சொன்னான். லாவண்யா, வேணுகோபாலனின் குரல் கேட்டது. செத்தோம், அப்பாதான் வந்திருக்காரு என்றாள். பதில் சொல்லாதே என்றான். லாவண்யாவின் இதயத்தில் ரயில்கள் ஓடத் துவங்கின. இப்போது என்ன செய்வது? வக்கீல் வீட்டுக்கு போகவில்லையோ என்னவோ? அதை சொல்லத்தான் வக்கீல் மனைவி போன் செய்திருப்பாளோ என்னவோ? நீதான் போனை எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயே. அப்பாவுக்கு கோபம் வந்தால் அவ்வளவுதான், என்னை கொன்று போட்டு விடுவார். இப்போது என்ன செய்யட்டும்? லாவண்யாவுக்கு பயத்தில் அழுகையே வந்துவிட்டது. நீ அனாவசியமாய் பதட்டப்படாதே, கொஞ்சம் என்னை யோசிக்க விடு என்றான் சந்திரன். நிலைமை இப்படியாகிவிடும் என்று அவனும் நினைக்கவில்லை. ஒரு நிமிடம் தன்னைத்தானே சுதாரித்து கொண்டால் ஏதாவது ஐடியா தோன்றலாம். லாவண்யா, கதவை திற, உள்ள என்ன செய்துகிட்டு இருக்க? அவருடைய குரலுடன் காலிங் பெல்லின் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. ஜேம்ஸ், எனக்கு பயமா இருக்கு. சந்திரனுடன் ஒட்டினாற்போல் நின்றிருந்த லாவண்யாவின் குரல் தடுமாறியது. சந்திரன் லைட்டை போட்டான். திடீரென வந்த வெளிச்சத்தில் கண்கள் கூச கண்களை மூடி திறந்தாள் லாவண்யா. சந்திரன் உதட்டின் மீது விரலை வைத்து பேச வேண்டாம் என்று ஜாடை செய்தான். சுறுசுறுப்பாய் இயங்கினான். கிடுகிடுவென்று கட்டில் மீது இருந்த காகிதங்களை அள்ளி இரும்பு பெட்டியில் திணித்தான். கதவை சாத்த போன போது கதவு கையோடு வந்துவிட்டது. மறுபடியும் முயன்றான். ஆனால் அம்முயற்சி பலிக்கவில்லை. இதற்குள் லாவண்யா கட்டில் மீது கிடந்த அவனுடைய கோட்டை எடுத்து கட்டில் அடியில் தள்ளிவிட்டாள். வெளியிலிருந்து தந்தையின் குரல் பலமாய் கேட்டது. என்ன செய்துகிட்டு இருக்க? கதவை திற லாவண்யா, உன்னைத்தான் என்று இறைந்து சத்தம் போட்டார். பார்க்கிலிருந்து வரும் வழியில் ரோஜா வீட்டுக்கு மறுபடியும் காரை அனுப்பும் எண்ணத்தை கைவிட்டார் வேணுகோபாலன். ஏற்கனவே ரோஜாவை அனுப்ப மறுத்தவர்கள் இருட்டிய பிறகு அனுப்ப மாட்டார்கள் என்று தோன்றியது. நாளை காலையில் காரை அனுப்பி வைக்கலாம் என்று முடிவு செய்தார். கார் தன் வீட்டு முன் நின்றதும், இங்கேயே நிறுத்து, ராதையை அழிச்சுக்கிட்டு சர்க்கஸ்க்கு போய்விட்டு வா, கவனம் என்ற தெருவிலேயே இறங்கிக் கொண்டு காரை அனுப்பிவிட்டார். கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வரும்போதே தன் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை கவனித்து விட்டார். அவருடைய புருவங்கள் முடிச்சேறின. லாவண்யா தன் அறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அவர் வராண்டாவை சமீபித்து கொண்டிருந்த போது விளக்கு அணைந்து விட்டது. உடனே அவருக்கு சந்தேகம் வலுத்தது. தான் வந்த சத்தம் கேட்டு விளக்கை அணைத்து விட்டது தெளிவாய் புரிந்தது. விடு விடு என்று படியேறி கதவை தட்டினார். யாரும் பதில் அளிக்கவில்லை. காலிங் பெல் அழுத்தினார். குரல் கொடுத்தார். எதற்கும் பதில் வரவில்லை. கதவெல்லாம் சாத்தி இருப்பதை பார்த்தால் லாவண்யா உள்ளே ஏதோ தவறான காரியத்தில் இறங்கி இருப்பதாக தோன்றியது. அவருக்கு பதட்டத்தினால் மூச்சு இறைத்தது. என்ன செய்யற உள்ள? கதவை திற, இல்லாட்டி கதவை உடைத்துவிட்டு உள்ளே வருவேன் என கத்தினார். உள்ளே லாவண்யா செய்வதறியாமல் சந்திரன் பக்கம் பார்த்தாள். சந்திரன் லாவண்யாவின் அருகில் வந்தான்.
போய் கதவை திற என்றான். லாவண்யாவின் கண்கள் அகலமாய் விரிந்தன. நானா கதவை திறக்கணுமா? நெஞ்சு மீது கையை வைத்து கொண்டாள். ஆமாம், நீயேதான், பயப்படாதே, நான் தான் இருக்கேனே, தைரியம் ஊட்டுவது போல சொன்னான். உன்னை அப்பா பார்த்து விட்டால்? நான் அவர் கண்ணில் படாமல் ஒளிந்து கொள்வேன். வெளியில் வேணுகோபாலன் கதவை காலால் உதைத்து கொண்டு கத்திக் கொண்டிருந்தார். மரியாதையாய் கதவை திறந்துவிடு, இல்லாவிட்டால் கதவை உடைத்து விடுவேன். சந்திரன் லாவண்யாவின் தோளை சுற்றி கையை போட்டு ஹாலுக்கு அழைத்து வந்தான். தாழ்ந்த குரலில் சொன்னான். பயப்படாத, நான் தான் இருக்கனே, போய் கதவை திற, இல்லாவிட்டால் அவர் செய்யும் ரகளைக்கு அக்கம் பக்கத்தார் கூட்டம் கூடிவிட்டால் ரொம்ப ஆபத்து என்று சொல்லி ஹால் விளக்கை போட்டான். லாவண்யா நடுங்கிக் கொண்டிருக்கும் கால்களுடன் மிரளும் கண்களுடன் கதவு அருகில் சென்று பின்னால் திரும்பி பார்த்தாள். சந்திரன் கதவை திற என்று ஜாடை காட்டிவிட்டு இரும்பு பெட்டி இருந்த அறைக்குள் சென்று அங்கிருந்த விளக்கை அணைத்து விட்டான். எப்படியோ ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்டு லாவண்யா கதவை திறந்தாள். கதவுக்கு வெளிப்பக்கம் மூச்சு இறைக்க நின்றிருந்தார் வேணுகோபாலன். தந்தையும் மகளும் ஒரு கணம் நேருக்கு நேர் பார்த்து கொண்டார்கள். உள்ள என்ன செய்துகிட்டு இருந்த என்று பற்களை கடித்து கொண்டே கேட்டார். தூங்கிட்டு இருந்த. அவர் மகளை கூர்ந்து பார்த்தார். அவளிடம் தூங்கி எழுந்த லட்சணம் எதுவும் தென்படவில்லை. சீ, பொய்யும் புழுகும், சொல்ல வெட்கமாயில்லை உனக்கு? உள்ளே வந்தார் அவர். ஹாலை கண்களால் சுழற்றி பார்த்த அவரது பார்வை நடுவில் இருந்த டீப்பாயின் மீது நிலைத்தன. அதன் மீது சந்திரனின் ஹேட் இருந்தது. அதை பார்த்ததும் லாவண்யாவின் உயிரே போனாற்போல் ஆயிற்று. வேணுகோபாலனுக்கு இரத்த கொதிப்பு அதிகரித்தது. யார் இருக்காங்க உள்ள? உண்மையை சொல்லு. மகளின் கையை பற்றினார். லாவண்யா கையை விடுவித்து கொண்டாள். அவளுக்கு துணிச்சல் வந்துவிட்டது. யாரும் இல்லை, வேணும்னா போய் பார்த்துக்கோங்க என்று அலட்சியமாய் முடிந்தாள். வேணுகோபாலன் தன் அறை பக்கம் வந்தார். அவருக்கு தன் நிலைமை புரிந்துவிட்டது. நெஞ்சுவலி வரும் போல் இருந்தது. உடனே மாத்திரையை போட்டு கொள்ளணும். அறைக்குள் நுழைந்து சுவிட்சை போட்டவர் ஒரு கணம் திடுக்கிட்டாற் போல அப்படியே நின்றுவிட்டார். கதவுக்கு பின்னால் சுவரோடு சுவராய் ஒட்டி நின்ற சந்திரன் ஏற்கனவே அவிழ்த்து கையில் தயாராய் வைத்திருந்த டையை எடுத்து அவர் கண்களை மறைக்கும் விதமாய் வீசி ஒரே எட்டில் அவர் அருகில் வந்தான். என்னது? யாரு? அவர் வீல் என்று அலறினார். கண்களை மறைத்த துணியை பிடுங்கி எறிய இரு கைகளையும் உயர்த்தினார். அவர் பின்னால் நின்றிருந்த சந்திரன் வலது கையால் டையை இறுக்கி பிடித்து இடது கையால் அவருடைய இரு கரங்களையும் மேலே எழும்ப விடாமல் அவருடைய நெஞ்சின் மீது அழுத்தி பிடித்தான். ஒரு நிமிடம் போல் இருவருக்கும் இடையே இழுபறி நடந்தது. இளைஞனும் பலசாலியுமான சந்திரனுக்கு ஏற்கனவே நலிவுற்றிருந்த அவரை சிறைப்படுத்த ரொம்ப நேரமாகவில்லை. சந்திரன் லாவண்யாவை ஜாடை காட்டி அருகில் வர சொன்னான். வேணுகோபாலன் கண்களுக்கு கட்டியிருந்த டையை கெட்டியாக பிடித்து கொள்ள சொல்லி ஜாடை செய்தான். லாவண்யா டையை அழுத்தமாக பிடித்து கொண்டாள். சந்திரன் வலது கையை பேண்ட் ஜேபியில் விட்டு கை குட்டையை எடுத்து வேணுகோபாலனின் கைகளை பின்னால் பிணைத்து முடிச்சு போட்டான். யாரது? விடு என்னை! வலையில் சிக்கிக் கொண்ட மிருகம் போல வேணுகோபாலன் வேகமாய் சுழன்றார். நீ இப்படியே பிடித்துக்கொள், நான் வாசற்கதவை சாத்திவிட்டு வந்துடுறேன். சந்திரன் வெளியே ஓடினான். லாவண்யா எத்தனை அழுத்தமாக பிடித்து கொண்டாலும் அவர் கழுத்தை இப்படியும் அப்படியும் அசைத்ததில் டை சற்று தளர்ந்து கீழே நழுவியது. எதிர்பாராத இந்த ரகளையில் ஏற்கனவே அரண்டு போய்விட்ட லாவண்யா நழுவிவிட்ட டையை எப்படியோ மறுபடியும் கையால் பற்றி கொண்டு பலத்தை முழுவதுமாக பயன்படுத்தி அழுத்தமாக முடிச்சு போட்டு விட்டாள். சந்திரனின் வருகைக்காக பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்த லாவண்யா தான் பற்றியிருந்த டையானது வேணுகோபாலனின் கழுத்துக்கு நழுவி விட்டதையோ அவர் சுவாசிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதையோ கவனிக்கவில்லை. வாசற்கதவை சாத்திவிட்டு வந்த சந்திரன் ஒரு நிமிடம் அங்கேயே நின்று நன்றாக மூச்சை இழுத்து கொண்டான். தொண்டை உலர்ந்து போய் தாகம் எடுத்தது. தண்ணீருக்காக உள்ளே போனான். உணவு மேஜை மீது வாட்டர் ஜக் தென்பட்டது.
ஒரே மூச்சில் அதில் இருந்த தண்ணீரை கடகடவென்று குடித்த பிறகுதான் அவனுக்கு உயிர் வந்தாற்போல் இருந்தது. அவனுக்கு இப்போது புரிந்தது. இதனால்தான் மாலையில் இருந்து தன் மனம் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தது. லாவண்யா நின்றிருந்த அறைக்குள் வந்தான். லாவண்யா இன்னும் டையை பிடித்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் வேணுகோபாலன் நின்ற வாக்கில் இல்லாமல் கட்டிலுக்கு அருகில் தரையில் சரிந்த நிலையில் இருந்தார். தலை முன்பக்கமாய் சாய்ந்து விட்டது. சந்திரன் ஒரே எட்டில் உள்ளே வந்தான். லாவண்யாவின் தோளை பற்றி வேகமாய் இழுத்து நகர்த்தியவன், என்ன இது, கழுத்தில் ஏன் முடிச்சு போட்டாய் என்றான். லாவண்யா அப்பொழுதுதான் கவனித்தாள். தான் போட்ட முடிச்சு அவர் கழுத்தில் விழுந்திருந்ததை. சந்திரன் முழங்காலிட்டு உட்கார்ந்து கிடுகிடுவென்று அவிழ்க்கப் போனான். மணி முடிச்சு விழுந்து விட்டதால் உடனடியாய் முடிச்சை அவிழ்க்க முடியவில்லை. எப்படியோ முடிச்சை தளர்த்தி அவருடைய தோளை சுற்றி கை போட்டு பிடித்து கொண்டு முகத்தை உயர்த்தி பார்த்தான். அவனுக்கு முதுகுத்தண்டில் சில்லிட்டது. வேணுகோபாலனின் முகம் நீளமாய் மாறி கண்கள் வெளியே வந்து விகாரமாய் தென்பட்டது. சந்திரன் சட்டென்று அவர் கையை பற்றி நாடி துடிப்பை பரிசீலித்தான். உடலை உலுக்கி அசைத்து பார்த்தான். பலன் இல்லை. வாடிப்போன கீரை தண்டு போல் அவருடைய உடல் சரிந்து விட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.